கொடுக்கலாம். துணை முதலமைச்சருக்கு பதில் கொடுக்கலாம். ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னா, அதற்கு விஜய் பதில் கொடுக்கலாம். வரவங்க போறவங்க பேசுற விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் பதில் அளிக்கணுமா? எந்த அவசியமும் இல்ல. அப்புறம் ஏன் 9 நிமிஷம் பேசுறாரு, 8 நிமிஷம் பேசுறாருன்னு அரசியல் விமர்சகர்கள் தானே அந்த கருத்தை முன் வச்சாங்க. அத வந்து சீமான் அவர்களும் பேசியிருக்கிறாரு. துணை முதல்வர் அவர்களும் அப்ப பேசியிருக்கிறாரு. சீமானுக்கு தான் விஜய் பதில் சொல்லியிருக்காரா? இல்ல, சீமானுக்கும் சொல்லியிருக்கிறார். சீமானுக்கும் களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பேச்சு. திமுகவை நேரடியா எதிர்க்கக்கூடிய விஜய் ஏன் நாம் தமிழரை சீமான நேரடியா எதிர்ப்பது கிடையாது? இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். களத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, நேரடியா பதில் சொல்றார். எஸ், அது அதிமுகவையா, காங்கிரஸையா, சீமானுடைய நாம் தமிழர் கட்சியவா? யார சொல்றாரு விஜய்? எது? இப்ப இந்த பாயிண்ட் இல்ல, இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நான் எதிர்ப்பேன், அவங்கள தான் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். கணக்குலயே இல்லாதவங்களை எடுத்துக்க அது மாட்டேன். யார சொல்றீங்கன்னு கேக்குறேன். அதிமுகவையா, காங்கிரஸையா, நாம் தமிழர் கட்சியவா? எங்க அதிமுகன்றது வந்து கடந்த கால வரலாறுகள் இருக்கு. பல முறை இங்க வந்து இப்போ ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியான ஆட்சியை பெற்ற ஒரு பெருமை அதிமுகவுக்கு இருக்கு. இன்னைக்கு தலைமை இல்ல